ஆக்சுவலா அந்த புறநானூறுன்னு டைட்டிலோட ஒரு வீடியோ வந்துச்சுல சூர்யா நடிக்கிறது. அது வந்து கதை வந்து இந்தி திணிப்புன்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த வீடியோ வந்ததுல இருந்து எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. செம்ம கதை அப்படின்ட்டு. சூர்யா அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போனது வந்து கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. நல்லவேளை ப்ராஜெக்ட் டிராப் ஆகல, எஸ்கே வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கிறாரு அப்படின்ற போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. கண்டிப்பா. ஏன்னா அவர் இப்ப சமீப காலத்துல அவர் செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மை சம்பவத்தை அமரன் இந்த மாதிரி இப்ப பராசக்தி அவர் எடுத்து அந்த கேரக்டரை நல்லா கேரி பண்ணி பண்றதுதான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு அப்பல இருந்தே இந்த ப்ராஜெக்ட் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நானும் அதுதான் சொல்லுவேன். அந்த உண்மை சம்பவங்களை அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டெக்னிக்கலா இந்த படம் வந்து செம்ம ஸ்ட்ராங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே காஸ்டியூம் தான். கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி லைவ் லொகேஷன்ஸ் வந்து அந்த காலத்துல நடந்த மாதிரி மேட்ச் பண்ணி பண்ணது சூப்பரா இருந்துச்சு. செட் ஒர்க்குமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. முக்கியமா அந்த டெல்லி போர்ஷன்ஸ். ஆமா ஆமா. கண்டென்ட்டா அது நமக்கு எடுத்துக்கிட்டோம், கனெக்ட் ஆச்சு. அதை பிரசன்ட் பண்ண விதம் வந்து லைட்டா பின்வாங்குது. படத்துல கண்டிப்பா ஃபிளாஸ்லாம் இருக்கு.